எள்ளு சீடைக்கு 2 கப்பு பச்சை அரிசி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி கொண்டாக்கண்ணே, தண்ணி கொண்டா அரிசி வைக்கிறதுக்கு குண்டா கொண்டா அரைக்கூட அப்புறம் கொட்டிக்கலாம். தண்ணி ஊற்றி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா 3 ஆரம் 4 ஆரம் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். கடையில் வாங்கிட்டு வந்த பச்சை அரிசி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். பூச்சி புழு உருவாகிறதுக்கு மருந்து மாத்திரை வச்சுருப்பாங்க, அதனால சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். ஆ 4 ஆரம் சுத்தம் பண்ணி வச்சுக்கா. கல்லெல்லாம் இருக்காது, எதுக்கும் ஒரு அரி அரிக்கி போட்டுக்கலாம். மண் மட்டும்தான் இருக்குது. இந்த அரிசி வச்சு தண்ணியே போதும், ஒரு 1/4 மணி நேரம் நல்லா நமக்கிட்டு. எல்லாம் எடுத்துட்டு வந்துடலாம். பாப்பா அந்த முறத்தை எடுத்து அங்கேயே சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். கொண்டா எள்ளு போய் தட்டிட்டுலாம், எள்ளு காலத்துக்கு போய் எள்ளு தட்டிட்டுலாம். பிறகு பாரு அத்தனை இருக்குதுங்க. எள்ளு காய் வந்து இது ஒரு காலம். போ எங்க ஒரு காலத்தில் காயுது. போ ஓடி போயிடுச்சு. நம்ம காலத்துக்கு போகலாம். பார்த்து போ. ஓடி போயிடுச்சு. புளியாண்ணா இங்கே அடி பாருங்க. புளியாண்ணா எங்களுக்கு வேணும். நாங்கள் அங்கே அங்கத்தான் உட்காந்துக்கணும். கட்டையெல்லாம் புடிங்கிட்டோம். அந்த கட்டிக்கா இப்படி வாங்க. இந்த தடை இருக்குமா? இந்த தாத்தா இந்த தடை இருக்குமா? தடைன்னா தான் வச்சுப்பாங்க. புளிங்க எல்லாம் புளிங்கிட்டாங்க. எல்லாம் புளிங்க எள்ளு கலந்து வந்தாச்சு. எள்ளு தட்டி எடுத்துக்கலாம். எள்ளு பாரு வெயிலுக்கு பொடுக்குன்னு வெடிக்குது பாரு. கிட்டப்படி அதான் சடக்குன்னு வெடிக்குது பாரு.
எல்லாம் ஒரு பக்கமாக தட்டானே இன்னும் கொஞ்சம் நேரம் காயிட்டு அப்புறம் தட்டிக்கலாம். மேட்டு கேட்டெல்லாம் பிடிச்சான், மானமாட்டம் எல்லாமே பிடிச்சான். இந்த கொஞ்சம் அளவுக்கு பாரு பால் அத்தனைக்குதுன்னு பாருதா. சரி போய் வாங்க போகலாம். வா குட்டி போய் போகலாம். ஒரு சாமி நேரம் ஆச்சு. ஆ ஓடு. ஆ நேரம் ஆனால் மெல்ல மெல்ல வா, நேரம் ஆனால் ஓடியே போயிடலாம் குண்டு குண்டுன்னு. இந்த எள்ளுக்காயை அறுத்து 2 நாள் ஆச்சு, தலையொன்று கொட்டல, அது ஒரு நாளைக்கு முன்ன இருக்குது. இந்த தலையெல்லாம் கொட்டினா தான் படக்கு படக்குன்னு எள்ளு வடிக்கும். முதல்ல இந்த தலையெல்லாம் இறக்கணும் கீழே, எதிரையும் தலையை தோறு தள்ளிக்கணும். சரி எல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணுங்க, நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். குட்டிமா வா. ஊற்று ஊற்று நல்லா ஊறணும். நீங்கள் வந்து கடையில் வாங்கினா தண்ணியில் போட்டு அலாசிக்கணும். நான் வந்து களத்துலையே கோல்லையே தட்டிகிட்டு வந்துக்கிறேன், இது அலாச வேண்டியதில்லை. நீங்கள் கடையில் வாங்கிட்டு வந்தால் தண்ணியில் போட்டு அலாசிக்கோ. இப்போ தான் தட்டிக்கிட்டு வந்துக்கிறேன், 10 நிமிஷம் வைக்கிறேன் காயிட்டு. நீங்கள் கடை தண்ணியில் வாங்கிட்டு வந்தால் தண்ணியில் அரிசி காய வைங்க. நான் கோல்லையே தட்டிகிட்டு வந்துக்கிறேன், இது அரிக்க வேண்டியதில்லை. அரிசி ஊறி பச்சைன்னு பார்க்கலாம். தின்னு பேராயா ஊறி போச்சானே. ஊற்று அரிசி வச்ச தண்ணியே தான், தண்ணி ஊற்றலை. இன்னொரு நாள் ஊற்று. அரிசி ஊற்று, எள்ளும் கொஞ்ச நேரம் காயிட்டு சுக்கு மிளகா தட்டி எடுத்துக்கலாம். ஒரு துண்டு சுக்கு, நல்லா அரைச்சி பொடி பண்ணிக்கலாம்.
மிளகு வந்து 15 மிளகு. ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கணும். நல்லா நெவுன்னு ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வளைச்சி எடுத்துக்கலாம். நான் அம்மியில் அரைக்கிறேன், நீங்கள் மிக்சியில் போட்டு அடிச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு மஞ்சள் போதும். பாப்பா பாரு, செடி நட்டிட்டு விளையாடுறா பாரு. அரிசி நல்லா ஊறி போச்சு. இந்த மாதிரி கொட்டி இடித்து செலுத்திக்கலாம். மடம் 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 இந்த அரிசி அடிங்க. இந்த மாதிரி நல்லா இடிச்சு எடுத்துக்கணும். போடுறேன். சரி. இதே அடிக்கலாம். வாதா உள்ளிட்டு வந்துடும். வேணும்னா கப் எடுத்த நான் தரேன். இங்கே அள்ளக்கூடாது. கப் எடுத்த போட்டு தரேன். சாமி கப் எடுத்த போட்டு தரேன். பொண்ணு கப் எடுத்த சாமி நான் போட்டு தரேன். திரும்ப போய் எடுத்துடியா. இந்த மாதிரி இடிச்சு இடிச்சு செவச்சு செவச்சு போட்டு போட்டு பண்ணுற வேணும். அது வேலையை போட்டு போட்டு போட்டுன்னு போட்டு தின்னு. இதில் சொல்லக்கூடாது. ஆமாம். போடு போடு. இதே மாதிரி தான் சளிச்சு சளிச்சு போட்டு பொடி பண்ணிக்கணும். இதே மாதிரி நமக்கு வச்சு நீங்கள் மிக்சியில் போட்டு அடிச்சுக்கங்க. நான் வந்து ஒல்லு இடிக்கிறேன். மாவு சளிச்சு மாவை இதில் கொட்டி வச்சுக்கலாம். காற்றடிச்சா மண் விழுந்துடும். மூடி வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். நல்லா சட்டிக்கு ஆகிட்டு ஒரு கப்பு எள்ளு பாதி பாதியாக எடுத்துக்கலாம். கண்ணே தொலாது. எள்ளு நல்லா மொட்டு மொட்டாக பொரியணும். பாரு எள்ளு எப்படி வெடிக்குதுன்னு பாரு. பட 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 படன்னு வெடிக்கணும். எல்லாம் எல்லாம் ஒன்று குட்டி இல்லாத எல்லாம் குண்டு குண்டு ஆகணும். நல்லா பொதிக்கு போச்சு. சும்மா எடுத்துக்கலாம். குளிக்குது குளிக்குது. இப்படி உருண்டை உருண்டை ஆகணும். எள்ளு இருக்கிற எள்ளை கொட்டிக்கலாம்.
அதே மாதிரி பொரிச்சு எடுக்கணும். கருவு கூடாது, நல்லா எள்ளு பொரியணும். சோத்துக்கு ஒரு இஷ்டம் பதம். அண்ணே ஐயா குளிக்காரு சரி போயிடும். இந்த அளவுக்கு இருக்கணும். வறுத்து வச்ச எள்ள பொடி பண்ணிக்கலாம். வைக்கிறேன் நீ ஒரு 2 பூனை எடுத்துக்கிறேன். போடாது நடுவே போடுவேன். அதாவது இடிக்கி பாரு எப்படி மணக்குதுன்னு, என்ன பாரு எப்படி பெறலன்னு பாரு. கீரையை தள்ளிடுறேன். பிடி இந்த அளவுக்கு மஞ்சள் போகுது. திரியா ஐயா 10 சாமி நேரம் போச்சு. நீ பார்த்து வச்சுட்டாயா? முதல் தண்ணி ஊற்றலங்கண்ணே. தண்ணி கொதிக்கணும். சட்டி அடுப்பா வச்சுக்கலாம். தண்ணி வந்து 1.5 கப்பு தண்ணி, 2 கப்பு சர்க்கரை. தண்ணி நல்லா கொதிக்கிட்டு, தண்ணி நல்லா கொதிக்குது. இதுக்கு மேலே சர்க்கரை கட்டிக்கலாம். 2 கப்பு சர்க்கரை. நான் வந்து அசுக்கா சர்க்கரை போடுறேன். கருப்பட்டி போடலாம், நாட்டு சர்க்கரை போடலாம், வெல்லம் போடலாம், எதை வேணாலும் போடலாம். எங்கள் வீட்டில் மூஞ்சி போச்சு, அதனால நான் அசுக்கா போட்டிருக்கிறேன். பாவை நல்லா கெட்டி பதமாக காய்ச்சி எடுத்துக்கணும். நல்லா பாவு வேகுது, நல்லா பாவு மணக்குது. இடித்து வச்சா சுக்கு மிளகு போட்டுக்கலாம். ஹலோ சாய், பாவு நல்லா வேகட்டையா. இடித்து வச்சா அரிசி மாவு எள்ளு மாவையும் கலந்துக்கலாம். கலரு நான் தான் கலர் வேணும், இதான் போட வேணும், இன்றைக்கி நல்லா கலர் வேணும். ரா ரா இப்படி தொட்டா பிசுக்கு, இப்படி ஒட்டுனா போதும். போடு, கொஞ்சம் கொஞ்சம் போடு, போடு போடு போடு, போட்டுக்கிட்டே இரு. யோசந்தாங்க இப்படி ஒரு ஆள் போட போட ஒரு ஆள் கிளறக்கணும். தீ கணக்காயிருச்சு, போடு. அடுப்பு வந்து கணக்காயிருச்சு, கிளறிக்கிட்டே இருக்கு. கிளறு சாமி. நல்லா வேவிட்டு பாரு, நல்லா கட்டியாகுது பாரு. தண்ணிக்குள்ளே போட்டு இப்படி பிடிச்சோம்னா உருண்டை சேரணும். இதுதான் பார்த்தா இந்த மாதிரி அரைக்கலாம். கூட விடுங்க. உருண்டை சேருது பாரு.
எடுத்து வச்சோமே 2-3 எள்ளு. இந்த சூடு ஆறாதுக்கு முன்னே இது மேலே போட்டுக்கலாம். என்ன செய்ய பண்ணுற? சட்டி செஞ்சுக்கிறியா? சட்டி அடுப்பு வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாட்டு கைக்கு தேங்காய் தடவி திருவாள் பொடி இங்கே இப்போ கை மேலே இருந்ததா சின்ன ரெண்டே பிடிச்சிக்க வேணும். இந்த அளவுக்கு வந்தால் போதும், எடுத்துக்கலாம். சின்ன உருண்டையை பிடிச்சி போட்டது மட்டும் தான் எடுத்துக்கலாம். எடு பாப்பா வெடிக்குது, எடு பாப்பா. எள்ளு சீடை ரெடி. வாங்க சாப்பிடலாம். நல்லா குழுன்னு ஆறி போச்சு. இதுக்கு மேலே தான் திங்கணும். கொண்ட சாமி. சூடாக சாப்பிட முடியாது, ஆறு மறுபடி தான் சாப்பிடணும். இந்த தங்க இந்த தம்பி எப்படி சாமி இருக்குது? எள்ளு சூடு சூப்பராக இருக்குதாயா? சூப்பராக இருக்குதா? உனக்கு எள்ளு சூடு சூப்பராக இருக்குதாயா? உனக்கு தம்பி சூப்பராக இருக்குதா? நான் சாப்பிட்றேன், நீங்கள் வாங்க சாப்பிடலாம். நல்ல தித்துப்பா இருக்குது. நல்ல தித்துப்பா ருசியாக இருக்குது. எள்ளு சீடை அவ்வளோ அருமையாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. எள்ளு சாப்பிட்டா நம்ம நல்லது. எலும்புக்கு நல்ல வலுவு, முறிஞ்சி எலும்பு கூடும். எள்ளு அடிக்கடி சேர்த்திங்க. மாயை வந்து பாவலையே போட்டு வேவிச்சிக்கணும். எடுத்து ஊற்றி கொஞ்ச நேரம் ஆனது சூடு ஆறாத போடணும். நல்லா கேக்கு மாதிரி எந்திரிக்கும். போட்டது எடுத்துக்கணும். நம்ம நேரம் வேக எடுத்துக்கூடாது. நம்ம நேரம் வேக விட்டிங்கன்னா களைஞ்சி போயிடும். சூட்டாடு போட்டதை எடுத்துக்கிட்டா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கு. நீங்களே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. நான் பாருதா பல்லில் மனைஞ்சு கூட சாப்பிட்றேன் பாரு.